வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் சார் பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மட்டும்தான் உள்ள இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிறது, அதுவும் இந்த முக்கியமான நாளில் கலந்துக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரமா நான் நினைக்கிறேன். விகடன் குழும நிறுவன தலைவர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பேரன் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள், நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு சந்துரு அவர்கள், திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள், என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய நண்பா நண்பிகள், தோழா தோழிகள், உங்க எல்லாரு கூடவும் இவங்க எல்லாரு கூடவும் இந்த ஸ்டேஜ்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. முக்கியமா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கும் நிறைய பேர்கிட்ட உங்க ஃபேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்க போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வர்றதே அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்க உலக புகழ் பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டில எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு அசாத்திய மாணவர் ஒருத்தர் இருந்தார். அது கூட பெருசு இல்ல, அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சாருன்றதுதான் மிகப்பெரிய விஷயம். அன்னைக்கு அந்த மாணவரை, நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற, உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்ல, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர, அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு. அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை. தாக எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல. அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது. ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான், நீ படி, எத்தனை தடைகள் வந்தாலும் படி, தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சுன்னு நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலே பிரமிப்பா தான் இருந்துச்சு. அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டெலெக்சுவலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த மாணவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டிய இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும்போது உண்மையிலே மெய்சில் இருக்க வச்சது. பிறப்பால் நாம் அனைவரும் சமம், நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர். இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்ல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்ல
ஒரு 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது. அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான். வெயிட்டிங் ஃபார் அ விசான்னு சொல்லி அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார். அதுல அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அவரை பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 6 சம்பவங்கள் பத்தி அதுல குறிப்பிட்டிருந்தார். அதுல ஒரு 2 விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சது என்னன்னா, அதுல ஒண்ணு, அவருக்கு 9 இயர்ஸா இருக்கும் போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூர்ல இருக்கிற அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க. அப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கூட அவங்களை ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை. அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்கறோம்னு ஒரு வண்டிக்காரர் ஒத்துக்கிறாரு. அப்ப கூட அந்த வண்டிக்காரர் என்ன பண்றாருன்னா, அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவரு தீட்டு பட்டுடும்னு சொல்லி வண்டியில ஏறாம நடந்து போறாரு. அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தார். 2வது, அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா, பிரிட்டன்ல எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞரா இந்தியாவுக்கு திரும்ப வராரு. அப்ப மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க. அப்ப அவர் ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிறாரு. அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த வண்டி ஓட்டுறவரு அவருக்கு சமமா உட்கார்ந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு, மறுக்கிறாரு. ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவரு தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார். அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சது. இவருதான் அவரை பரிதாபமா பார்த்திருப்பாரு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? இன்னும் நீங்க திருந்தலையான்னு கேட்பாரு. இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும். அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும். அதுக்கான பொறுப்பு, அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு. அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை நான் ஆணித்தரமா சொல்றேன். ஜனநாயகத்தை நாணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ், சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல். தேர்தல் நியாயமா நடக்கலன்னு நான் சொல்ல வரல, பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு. அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ், அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை. 2வது, ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னைக்குதான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம். அதனால அந்த டேட்டை இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும். அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன். அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு, சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது. இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்மள ஆண்டுகிட்டு இருக்கு. சரி, அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்குன்னா இங்க இருக்கிற அரசு எப்படி இருக்கு? இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே. இவ்வளவு காலங்கள் தாண்டி, இத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே. அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போவார்ல. கரெக்ட், நம்ம நடக்கிற பிரச்சனைகள், நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும். ஆனா நடக்கிற பிரச்சனைகள் 1 2 பெண் குழந்தைகளுக்கு எதிரா, பெண்களுக்கு எதிரா, ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா,
இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கிறோம், மத்தவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு. அதான் சொன்னேன், இது அமைஞ்சிட்டாலே போதும். அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன். அதனால இங்க டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்ல. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக செஞ்சுதான் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத, மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத, கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி ஒரு ஸ்மைல் வேற, இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026 முடக்கப்படும். மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். மக்களே சொல்ற எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள், மீண்டும் என்னுடைய நன்றிகள். கடைசியா ஒரே ஒரு விஷயம், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு. அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன், அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு வீடியோ சூப்பராக இருந்தது. அவரோட பேச்சும் ரொம்ப தெளிவாக இயல்பாக சூப்பராக இருந்தது.
முன்ன எப்பவுமே சொல்லிட்டு இருந்தாங்க பேப்பர் வச்சுட்டு தான் அவர் பேசுகிறாரு அது இதுன்ட்டு. இன்னைக்கு மனசுல இருந்து அவ்வளோ விஷயம் பேசினாரு. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஒரு ஒரு வார்த்தையும் சரி எல்லாமே. அதுக்கப்புறம் எப்பவுமே ஆடியோ லான்ச்சில் தான் அவர் பேசுறதெல்லாம் பார்ப்போம். அது விசில் கைத்தட்டல் அப்படிலாம் இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு நல்ல மேடையில் நல்ல விஷயத்த அவர்கிட்ட இருந்து கேட்குறோம். அவர் பேசுகிறாருன்னும் போது அதுவே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது உண்மையாகவே. அதை விட அத்தனை பேர் ரொம்ப அமைதியாக ரொம்ப கவனித்து சின்சியராக ஒரு பேச்சை கேட்டாங்க. அது பார்க்கறதுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அவரை பற்றியும் வந்து அவ்வளோ விஷயம் பேசியிருந்தாருங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே அந்த மனக்குமுறல் அதிகமாக இருந்தது. ஒரு மனுஷன் ஒரு சட்டம் அது உரிமை அதெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பட் அது வந்து இப்போ எதுவுமே பாதுகாக்கப்படலை, அது படி எதுவுமே நிறைவேறலன்னும் போது நான் நிறைய ஆதங்கப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போச்சுன்ட்டு. அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ அம்பேத்கர் இருந்தாருன்னா அதுக்கு அவரும் வெட்கப்பட்டிருப்பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. அது இந்த இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது. ஸோ அது அவரும் சொல்லியிருந்தது பிடிச்சிருந்தது. என்னோட தாட் அப்படி இல்லைங்க. ஒரு அம்பேத்கர் இப்போ வந்தால் திரும்ப வந்து இந்த வெக்கப்பட்டு நிற்கிறதில்ல, திரும்ப இறங்கி நின்று செஞ்சுருப்பார். அவர்லாம் அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து திரும்ப இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அப்போ என்ன பண்ணாரோ அதே தான் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பார். இது திருத்த முடியாது, இது வருத்த முடியாது, இதெல்லாம் அப்படி தான் அப்படின்னா அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இது அந்த டைமுக்கு இருக்கிற மனுஷங்களே அவர் வந்து திருத்தி மாற்றி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வர முயற்சி ட்ரை பண்ணியிருக்காரு. இப்போ மாற்ற முடியாதா என்ன, நடுவில் எவனோ ஒருத்தன் கொலைப்படி பண்ணி வச்சுருக்கான், அதை சரி பண்ணி அதை கிள்ளி தூக்கி எரிஞ்சிட்டு பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லி திரும்ப இறங்க தான் பார்ப்பாரே தவிர நின்று வேடிக்கை பார்த்து புலம்பிட்டு இருக்க மாட்டார். ஸோ எனக்கு அப்படி தான் தாட். ஆனா உண்மையாவே அந்த மாதிரி ஆட்கள்லாம் மிஸ் பண்றோங்க. உண்மை இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வேணும். அவரோட ஸ்பீச்லாம் இப்போ இருக்கிறவங்க கேட்டா நமக்கே அப்படி ஒரு இது வரும். ஸோ அதெல்லாம் உண்மையா மிஸ் பண்றோம் தான் நம்ம. ஆனால் எனக்கு அம்பேத்கர் அவர் நினச்சா வந்து அவர் உள்ளுக்குள்ளே எப்படி சிரிச்சிருப்பார்ல, அவங்க நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாருன்னு தோணுச்சு. இப்போது அவளை படிச்சுட்டு வந்துமே ஒரு வண்டிக்காரர் வந்து என்னை விட கீழே நினைக்கிறாருன்னா அவர் பார்த்து பரிதாபப்பட்டிருப்பார். அப்போ இவங்களுக்குலாம் எவ்வளோ நாலேஜ் வேணும். இன்னும் பாரு அந்த குண்டுக்குள்ளேயே அடைச்சி இங்கே நான் தான் ராஜான்னு நினச்சினுக்கிறாங்க, இவங்க வெளியே வந்தால் ஜீரோன்னு இவனுக்கு எப்படா புரிய வைக்கிறதுன்னு சொல்லி உள்ளே அவர் வந்து ரொம்ப குமரி இருப்பார். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும், அந்த நாலேஜை வளர்த்துக்கணும், அப்போ தான் இவங்கெல்லாம் உருப்படுவாங்க. இல்லைன்னா அந்த குண்டச்சட்டிக்குள்ளேயே இருந்து இப்படியே அடங்கி நான் தான் பெரிய ஆள்னு நினச்சின்னு இருப்பாங்க உலகத்தில் அப்படின்றது தான் அவரோட பார்வையாக இருந்திருக்கு. வெளியே வந்து பாடுறா நம்மளாம் ஒரு புள்ளிடா எங்கே போயிட்டுருக்கு, நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம், இதையே நம்ம பெருமையாக நினச்சிட்டு இங்கேயே உக்காந்துட்ருக்கோம், இதை வச்சே நம்மளை ஆழ்ந்துட்டு இருக்கான்றதே அவங்களுக்கு புரியல. அதை புரிய வைக்க தான் அந்த டைம்லேருந்து அவ்வளோ முயற்சி பண்ணார். அன்றைக்கி இருந்த இதுவுக்கு அது புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம், எல்லா ஊருக்கும் போகிறோம், எல்லா இதுவும் பார்க்குறோன்றப்போ ஈஸியாக நம்மளுக்கு புரியும். ஆனாலுமே சில பேர் சில இதுவில் நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம். அது ஜாதி ரீதியாகவும் சரி மாதிரி ஏதோ ஒரு வகையில் உள்ளே இருக்கும். அதை விட்டு வெளியே வந்து இது எல்லோரும் சமம், நம்ம வந்து நாலேஜ் அடையணும், எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் சரிசமமாக நடத்தணும் அப்படின்ற அந்த தாட் வரப்போ தான் அவர் அன்றைக்கி நினச்ச கனவு வந்து நிறைவேறும். அதுக்கு ரொம்பவே போராடினாங்க. இப்போ இவர் மாதிரி ஒருத்தர் வராரு, இவர் செய்கிறாருனாலும் மக்கள் கையில் தான் ரொம்பவே இருக்குது. யார் வந்து நின்னாலுமே சரி, அது மக்கள் கையிலையும் ஃபுல் ரெஸ்பான்ஸும் அவங்கள்ட்டே இருக்குது. வந்து நின்றுட்டா எதுவும் ஆகிடாது. அது சொல்கிற நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிட்டு நல்லலாத விஷயத்த வெளியே தள்ளிட்டு அது முழுக்க முழுக்க நம்மளும் சப்போர்ட் பண்ணி நின்னால் மட்டும்தான் அது நடக்கும். நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் வந்து அவர் பார்த்துப்பாரு, தமிழ்நாடு அவர் பார்த்துப்பார், இந்தியா அவர் பார்த்துப்பார், மக்கள் பார்த்துக்கணும். நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம மாறினா தான் அவங்களுக்கு பயம் இருக்கும். யார் வந்து தலைமையாக நின்னாலும் சரி, அவங்களுக்கு பயம் உண்டாகுனா நம்ம கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்மள திசை திருப்பிடலான்ற யார் வந்தாலும் நம்மளை காப்பாற்றவே முடியாது. நம்ம கையில் தான் இருக்குது. அது ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு பொலிட்டிஷியன் வந்து இந்த விஷயத்த பேசுகிறாங்க, இந்த மாதிரி தலைவர்களை பற்றி நல்ல கருத்துக்களை பற்றி மக்கள்கிட்ட ஷேர் பண்ணி பேசுகிறாங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இதுதான் எதிர்பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயத்த தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பொலிட்டிஷியனாக சேர்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு நல்ல தொடக்கம். இவர் அதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு, இந்த மாதிரி பேசுகிறாரு, இந்த மாதிரி விழாக்களில் வந்து கலந்துக்கிட்டு அதை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னும் போதே ரொம்ப மனநிறைவாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவர் பேசும்போது ஸ்மைல் பண்ணிட்டு சில இடத்துலலாம் பேசினார். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அவரோட புரிதல் தெரியுது, அவர் பார்க்குற வியூ தெரியுது எனக்கு. ஒரு அரசியலை எப்படி அவர் ஹேண்டில் பண்ணுறாரு, பார்த்து அதை எடுத்துக்கிறாருன்றது அது ரொம்ப ஒரு சிரிப்பாக ஒரு கோமாளித்தனமாக நடந்துட்டுருக்குன்றதை அவர் ஸ்மைல்லே இது புரிய வச்சுட்டாரு. ஸோ அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நாகரிகமாகவும் அசிங்கப்படுத்தாமையும் யார் மனசையும் இப்போ இது பண்ணாமல் எப்படி அதை சொல்லணுமோ கன்வே பண்ணாமல் ஒரு சிரிப்பு மூலியமாகவும் பார்வை மூலியமாவது கன்வே பண்ணிடுறாரு. அது ரொம்ப அழகாக புரியுது. அது வார்த்தையால் போயிட்டு அது ஆஷாக பேசி அப்படிலாம் சொல்லணும்னு இல்லை, ஒரு பார்வை ஒரு சிரிப்பே போதும் அது நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாங்க இருக்க அவரோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், அவரோட நடவடிக்கையாக இருக்கட்டும், ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் ரொம்ப அட்மைரிங்காகவும் இருக்குது. ஒரு அது எதை சொல்கிறது, பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நிறைய ஸ்பீச் அது கேட்கலான்ற மாதிரி இருக்குது, நிறையா யோசிக்கிற மாதிரி இருக்குது, நல்ல ஒரு வேவாக இருக்குது. அவர் தொடங்கின காலமாக இருக்கட்டும், மக்கள்கிட்ட கொண்டு போகிற காலமாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக அருமையாக நீட்டாக இருக்குது.
ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.